அல்லேலூயா. நல்லவர் தொடர்ந்து இந்த நாளையும் கூட வந்து கலந்து கொண்டதான உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. அதோடு மாத்திரமல்ல, இந்த நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். இல்லை, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார் என்பதை குறித்து தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞானத்தை கொடுக்கிறாருங்கிற தலைப்பில் வரும்போது எபேசியர் 1:8 மையமாக வச்சு பார்ப்போம். அதை வாசம் 1:8. எபேசியர் 1:8. அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். இந்த ஞானம் எப்படி பெருகும் என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். இதில் வரும்போது ஏசாயா 26:3 வாசிப்போம். அது வாசம் ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் அல்லேலூயா. மிகவும் ஒரு அருமையாய் சொல்லப்பட்ட ஒரு பகுதி. திருமலை வசனத்தை வாசிக்கிறோம். ஆமா, உம்மை பற்றி கொண்ட என்று சொல்லாதபடி, இல்லைன்னா பொதுவாய் பற்றி கொண்ட என்று சொல்லாதபடி உம்மையே. அல்லேலூயா. இந்த உண்மையே என்றால் தேவனை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்ப இந்த பற்றி கொள்வது கரங்களினால் அல்ல, மனதினால். தேவனை நாம் கரங்களினால் பற்றி கொள்ள முடியாது. நம்முடைய மனதினால் தான் அவரை என்ன செய்ய முடியும்? பற்றி கொள்ள முடியும், பிடித்து கொள்ள முடியும். அதனால்தான் அங்க சொல்லியிருக்கு, பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியால் தான் பார்த்தோம். அவரையே உண்மையே நம்பி இருக்கும். அப்ப அவரையே நாம் நம்பி இருக்கும் போது அது எது வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையானாலும் சரி, அவர்தான் என்று சொல்லி நாம் அவரையே நம்பி இருக்க கற்றுக்கொள்ளும் போது நீர் அவனை, ஆமா, எந்த ஒரு மனிதன் உம்மை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறானோ, உறுதியாய் உம்மை பற்றி கொண்டிருக்கிறானோ, அவனை வெறு சமாதானம் என்பதல்ல, ஒரு பூர்ணமான ஒரு சமாதானம், ஒரு குறைவற்ற ஒரு சமாதானத்தோடு அவனை நீர் காத்து கொள்ளுவீர் என்று சொல்லி இங்கே சொல்லி இருக்கிறது. இதில் முழு பகுதியை உங்களுக்கு சில காரியங்களை நான் வாசித்து சொன்னேன். அதை தொடர்ந்து வரும்போது இந்த சமாதானம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சீசர்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்க வேண்டாம். 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது 37, 38, 39 இதெல்லாம் சீசர்கள் அந்த கடல்ல பயணப்படுற சம்பவத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அப்போ அவர்கள் பயணப்பட்ட அந்த கடல்ல இருந்த படகுல மிகவும் கோரமான கொடிதான புயல்கள் அங்கே இருந்தது. வேற ஒரு இடத்துல வாசிக்கும் போது வாசிக்கிறோம், இயேசுவானவர் இருந்த அந்த படகுல தான் காற்றும் கடலும் அதிகமா இருந்துச்சுன்னு பார்க்கிறோம்.
நிறைய படகுகள் அங்கே இருந்தது. அந்த படகுகள்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஆனா இந்த படகுல காற்றும் கடலும் அதிகமாய் இருந்தது. ஏன் அதுல அதிகமா இருந்துச்சு? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழுக்கிற, அதாவது பழம் இருக்கிற மரத்துலதான் கல்லடி உழுகும், நல்லா இருக்கிறவங்க வாழ்க்கையில தான் சொல்லடி உழுகும். சற்று பொருளாதாரத்துல இல்ல சரீர பலத்துல நல்லா இருந்தாங்கன்னா அவனை பார்த்து தான் பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசுவாங்க தெரியுமா? என்ன பேசுவாங்க சொல்லுங்க? நம்ம என்ன பேசுவோம் அப்படி சொன்னா தெரியும். சில வேலை என்ன பேசுவாங்கன்னா தெரியாது நமக்கு. நம்மளாம் ரொம்ப நல்லவங்க, நம்மளாம் அப்படி பேச மாட்டோம், நமக்கு தெரியாது. அப்படி பேசுனது நம்ம கேட்டது கூட இல்லை, நமக்கு தெரியாததெல்லாம். ஏன்னா நம்மளாம் ரொம்ப நல்லவங்க. இவனுக்கு இந்த வாழ்க்கை வேணுமா? இது கால் படவே கேட்பாங்க. இவளுக்கு இது வேணுமா? எப்போ இந்த வார்த்தையெல்லாம் வரும்? நல்லா இருக்கும்போது, இந்த விதத்துல ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கும்போது. ஆனா அவங்க கெட்டு போனாங்கன்னு சொன்னா அந்த வார்த்தைகள்லாம் வராது, மறந்துடும். அதே மாதிரி ஒரு காஞ்சு போன ஒரு மரத்துல, இங்க கல்லடிக்கிறதுக்கெல்லாம் வழி கிடையாது, கிராமங்கள்ல இருந்தா தெரியும். ஆமா, அது எந்த மரம் காய் காய்ச்சி இருக்குதோ இங்க பழம் பழுத்து இருக்குதோ அந்த மரத்துல கல்லால் அடிப்பாங்க. அது மாங்காயா இருக்கட்டும், தேங்காயா இருக்கட்டும், நம்ம அந்த கொய்யாவா இருக்கட்டும், இல்லை அந்த கொடுக்காப்புளியா இருக்கட்டும், என்ன பழம் சாப்பிட்ற பழமோ எந்த பழம் இருந்தாலும் அந்த மரத்துல காய் பழம் இருக்கும் என்று சொன்னால் அதுல பெரியவங்களும் அடிப்பாங்க, பசங்களும் அடிப்பாங்க. ஒரு காஞ்சு போன மரத்துல காய் பழம் இல்லாத மரத்துல அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. அதனால பிரயோஜனம் இல்லை. அப்போ பழுத்த மரத்துல தான், இந்த பழுத்த மரத்துக்கு தான் கல்லடி உழுகும். ஆனால் அதுக்கு பாதிப்பு வராது. நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லடி வரும். அந்த வார்த்தையில் அவர்களை சுத்தப்படுத்துவது, வார்த்தையை கொண்டு அவங்களை ஏசுவது, வார்த்தையை கொண்டு திட்டுவது, வார்த்தையை கொண்டு வைவது, இப்படி பல ரீதிகள்ல இருக்கு. கெட்டு போனவங்களுக்கு அது வராது. அதே மாதிரிதான் அங்க நடந்தது. மற்றவங்களாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. இயேசுவானவர் உடன் இருந்தார். அந்த படகுல தான் பிரச்சனை இருந்தது. சீசர்கள் போய் சில காரியங்களை பேசினார்கள். அதை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஆனா திரும்ப அதே கடல்ல அதே படகுல சுகத்தோடு போய் அக்கறைக்கு சேர்ந்தார்கள். அல்லேலூயா. ஆனா உடன் இருந்த அந்த படகுகள் என்ன ஆனதுன்னு தெரியாது. என்ன ஆனதுன்னு தெரியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசுவானவரோடு கூட நாம் இருக்கிறோம். இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையின் படகுல இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும், வியாதிகள் இருக்கத்தான் செய்யும். அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனா அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது, நம்மை அவைகள் ஜெயிக்க முடியாது. அதுதான் ஒன்று முக்கியம். அதே பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் நம்மை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து அவர் நம்மை காத்துக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் அதுல எந்த பாதிப்புகளும் வராது. ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கக்கூடியவர், அவர் நம்மோடு பயணம் செய்யக்கூடியவர். இதை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு வேறு ஒரு பகுதியை பார்க்கலாம். அதே காரியத்தில் உறுதியாய் பெற்றுக் கொள்ளும் போது என்ன சமாதானம் கிடைக்கும் என்பதை யாத்ராகம புஸ்தகம் திருப்பி 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும். யாத்ராகமம் வாசனம். ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தான்.
அந்த குழந்தை எப்படிப்பட்டதா இருந்ததாம்? அழகுள்ளதாய் இருந்தது. அது அழகுள்ளது என்று தெரிந்து 3 மாதம். அப்போ இந்த தாய் அந்த குழந்தை அழகா இல்லாம இருந்திருக்கும் சொன்னா என்ன செஞ்சிருப்பா? அது என்ன வாசிக்கிறோம்? அழகுள்ளதென்று இல்லையா? அந்த குழந்தைய 3 மாசம் அவள் வளர்த்து வைத்திருந்தாள்னா நம்ம அதை ஏற்றுக்கிறோம். அதனால பர்டிகுலரா என்ன போட்டிருக்குது? அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம் வளர்த்து. அப்போ அது அழகா இல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அழகுங்கிறதுக்கு அளவு என்ன? அழகுங்கிறதுக்கு எது அளவு? அளவே கிடையாது. அப்ப எது அளவு? அழகுங்கிறது கண்ணுதான். கண்ணுதான் அழகு. அவர்கள் பார்வையை பொறுத்துதான் அது அழகா இல்லையா என்பதை நிர்ணயிக்கிறது. அவர்களுடைய பார்வையை பொறுத்துதான். இந்த அசோக சக்கரவர்த்தியா கிருஷ்ணதேவராயரார் இந்த 2 பேர்ல யாரோ ஒரு அவங்க கூட இருந்த அது தெனாலிராமனா பாலா என்பது தெரியாது. ஏன்னு சொன்னா அசோகர் கூட இருந்தது யாரு? பீர்பால். இன்னொன்னு யார் சொன்ன? அசோகர் கூட இருந்தது பீர்பால். கிருஷ்ணதேவராயர் கூட இருந்தது தெனாலிராமன். 2 பேர்ல யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்க இருவரும் வேஷம் மாறி ஒரு நாள் நகர்வலம் போயிருக்கு. ஏன்னா பழைய நாட்கள்ல ராஜாக்கள் அப்படி பண்ணுவாங்க. அதாவது மாறுவேடம் அணிந்து அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து கொண்டே வருவார்கள். ஒவ்வொரு தெருக்களிலும் என்ன சம்பவிக்கிறது, ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், சில வீடுகளில் போய் நின்று சில காரியங்களை கேட்பார்களாம். இப்படி எல்லாம் சில காரியங்களை பார்க்கும்போது ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தன் அவன் ஒரு வித்தியாசமான ஆட்டத்தோடு இரவு நேரம் வித்தியாசமா தெருவில் ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு கையில வெத்தலையை வச்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த வெத்தலைக்கு தண்ணியில உள்ள அங்கே ஓடுற சாக்கடை அந்த காவாய் தண்ணியில கையை ஓட்டி அந்த தண்ணி எடுத்து அந்த சுண்ணாம்பு கடையில வெத்தலையை மடிச்சு போட்டுக்கிட்டு போனாங்க. அப்ப இந்த ராஜாவுக்கு இது சகிக்கல. ஒரு மனிதன் இப்படியும் பண்ண முடியுமா? ஆமா, இந்த இரவு அவன் பார்த்தா ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கு. ஆனா அவன் போட்டிருக்க ஆடைகளும் அவ்வளவு அழுக்கா இருக்குது. ஆனா அவனுக்கு வித்தியாசமான ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆட்டத்தோட கடந்து போயிட்டு இருக்கிறான். ஆனா இந்த நாற்றம் எடுத்து இந்த தண்ணீரை தொட்டு அதுல அந்த சுண்ணாம்பு நினைச்சு அவன் தாம்பூலம் போட்டு கொண்டு போறானே, அதை வெத்தலையே பழனால தாம்பூலம் போட்டு கொண்டு போறானே, இப்படி இவனுக்கு என்ன சந்தோஷம்? அதுக்கு அந்த கூட வந்த மந்திரி, அந்த கூட வந்தவன், ராஜாவே இவன் இந்த நேரத்தில் இவன் இப்படி போக வேண்டும் என்று சொன்னா இவன் ஒரு பெண்ணை சந்திக்க போவான். எப்படி இவ்வளவு சரியா நீ சொல்ற? எப்படி சொல்ல முடியும்? இவன் உருவத்துக்கும் ஒரு பெண்ணு கிடைப்பாளா? ஒரு பைத்தியக்காரனா இருக்கு. போற போக்கு அப்படி இருக்குது. அவன் நடையெல்லாம் வித்தியாசமா இருந்து கொண்டு ஒரு மகிழ்ச்சியுடைய குதூகூலத்தில் அவன் நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த காவாயில இருக்கிற தண்ணி, சாக்கடை தண்ணியை எடுத்து இந்த வெத்தலையில சுண்ணாம்புல தடவி அவன் அதை தனக்கு அந்த தாம்பூலமாய் மாற்றி கொண்டு போகிறானே, இவனுக்கும் ஒரு பெண் இருப்பாளா என்று சொல்லி அவன் சொல்றான். கண்டிப்பா ஒரு பெண் இருப்பான். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த இரவு நேரத்துல இவ்வளவு குதூகூலமாய் இல்லை, இவ்வளவு மகிழ்ச்சியாய் இந்த தாம்பூலம் போட்டுக்கொண்டு போறதற்கு வாய்ப்பில்லை. வாங்க பின்னாடியே போய் பார்க்கலாம். பின்னாடியே போய் பார்க்கும்போது இதே போல ஒரு பாழடைஞ்ச ஒரு மண்டபத்துல ஒரு பெண் அகோரமாய் அலங்கோலமாய்
அவன் போயிருக்கிறான், 2 பேரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ராஜாவும் போயிட்டாங்க. சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெண் இருந்திருக்கிறாளே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்ன ஒரு நடந்த சம்பவம் அது வேறு, நான் அதற்குள்ள கடந்து போல. அப்படி என்றால் இந்த அழகு என்பதை நிர்ணயிக்கக்கூடியது அவருடைய சிந்தையும் அவருடைய கண்ணும். எந்த மனிதனானாலும் இல்லை எந்த பொருள்களை ஆனாலும் இல்லை எந்த காரியமாயிருந்தாலும் அழகு என்று சொல்லி நிர்ணயிக்கக்கூடியது அவர்களுடைய சிந்தையும் அவர்களுடைய கண்ணும் தான் அதை நிர்ணயிக்கக்கூடியது. ஒருவருக்கு அழகாய் இல்லாமல் இருப்பது மற்றொருவருக்கு அது அழகாய் தோன்றலாம். ஒருவருக்கு அழகாய் தோன்றுவது இன்னும் ஒருத்தருக்கு இதை போய் அழகுன்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு அழகா, இதை காட்டிலும் அழகான பூக்கள் உண்டு, இந்த பூவை போய் நீ அழகுன்னு சொல்றீங்க, இந்த பழம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கா, இதை காட்டிலும் அழகா இருக்கிற எவ்வளவோ பழங்கள் உண்டு என்று இதெல்லாம் அவருடைய, நான் சொன்னது போல கண்ணிலும் மனதிலும் உண்டு. அப்ப இந்த தாயாரான பழமொழி சொல்லுவாங்க, ஆமா, காக்கைக்கு கண் குஞ்சம் பொன் குஞ்சம்னு சொல்லி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல, எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. எல்லா இடத்திலும் இருக்க, எல்லா இடத்துலையும் இருக்க. சில இடங்கள்ல பிள்ளைகள் சொத்து ஏதோ ஒரு குறைவோடு பிறந்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை சீராட்டி வளர்ப்பவங்களும் இருக்கிறாங்க, அந்த பிள்ளையை ஒதுக்கி வெறுத்து தள்ளக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. நீங்க வந்து பாருங்க, இரண்டும் அந்த பெற்றோர்கள் செய்யக்கூடியது. அப்படி நபர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அது எப்படி பலவீனமா இருந்தாலும் அதை தூக்கி சுமந்து அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கிருஷ்ணகிரியிலேயே எங்கேயோ எனக்கு தெரியாது, +2 முடிச்சு கல்லூரி போற வரைக்கும் ஒரு பெண் பிள்ளைய அவங்க அம்மா இடுப்புல தூக்கிட்டு தான் வருவாங்க. அதாவது நடக்க முடியாது, இடுப்புல வச்சு தூக்கி கொண்டு தோல்ல வச்சு தூக்கி கொண்டு போய் தான் அங்க விடுவாங்க ஸ்கூல்ல. கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க பேட்டி கொடுக்கும்போது, இது வரைக்கும் தூக்கி சுமந்துட்டேன், இதுக்கு மேல எனக்கும் கடன் குறைஞ்சிச்சு, என் மகளும் வயதாக இருந்தாலும் எனக்கு தூக்க முடியல, அந்த 3 சக்கரம் இருக்கிற வாகனங்கள் யாராவது அரசாங்கத்திலோ மற்றவர்களோ அந்த வண்டி ஒன்று வாங்கி கொடுத்தால் என் மகளை கல்லூரியில் அழைத்து வருவதற்கு உதவியாக இருக்குன்னா அந்த மகளுக்கு பேட்டி கொடுக்கணும். அப்படி தாய் இருக்கத்தான் செய்கிறாங்க, அதை வெறுத்து தள்ளக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரி, இங்க வரும்போது என்ன வாசிக்கிறோம், அந்த அழகான குழந்தை என்று கண்டு அதை 3 மாதம் ஏன் அதுக்கு மேல ஒழிச்சு வைக்கல? ஒழிச்சு வைக்க முடியாது, ஏன்னா பிள்ளையினுடைய அழுக்குரல் வெளியில கேட்க ஆரம்பிக்கும், மற்றவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், அது பிரச்சனை. பிரச்சனை வந்தா என்ன, வந்துட்டு போகுது, அங்கதான் பிரச்சனையே இருக்கு. ஏன்னா அந்த நாட்டை ஆளக்கூடிய பார்வோன் சொல்லி இருந்தா, இஸ்ரவேல் தேசத்திலே ஆண் பிள்ளைகள் பிறக்கும் என்றால் அதை தடை செய்து விடுங்கள், பெண் பிள்ளை என்றால் உயிரோடு வையுங்கள். அங்க 2 மருத்துவச்சிகள் இருந்தாங்க. மருத்துவச்சிகள்னு சொன்னா டாக்டர்னு வச்சுக்கோங்க. அங்க 2 பேரையும் கூப்பிட்டு சொல்றோம். அவங்க 2 பேர் பேர் என்னன்னு தெரியுமா? அவத்துல இருக்கோ இல்லையோ, சிப்பூரால் பூவாள் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு சொல்லும் போது, நீங்க எபிரேய பெண்களுக்கு போய் பிரசவம் பார்க்கும்போது அது ஆண் பிள்ளை என்றால் அதை அப்பொழுதே கொண்டு போடுங்கள், பெண் பிள்ளை என்றால் அதை உயிரோடு வையுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்க. ஏன்னா இன்னைக்கு மாதிரி ஆஸ்பத்திரிகள்ல போய் அன்னைக்கு வைத்தியம் பார்க்கறது கிடையாது. அன்னைக்கு வீடுகள்ல தான் பார்ப்பாங்க, வீடுகள்ல தான் இருப்பாங்க. நாங்கள் இருந்த இடத்துல 2 கூட்டமா இருந்தால் ஒரு கூட்டத்துக்கு
வேறு ஒரு சகோதரி பூரணம் சொல்லி ஒரு வயதான தாயின் அவங்க, நாங்கள் இருந்த பகுதியில் எங்கள் அம்மா, இவங்க 2 பேரும் தான் அந்த டெலிவரி பார்க்குற டாக்டர்களை. பிரசவம் பார்க்குறவங்களே இவங்க தான். முடியாத பட்சத்துக்கு தான் மருத்துவமனைக்கு அனுப்புவாங்க. ஆமாம், எத்தனை மணி நேரம், எந்த நேரம் இல்லை, அந்த நேரம் வந்து உடனே தப்பி கூப்பிடுவாங்க. இரவு எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம், தூரம்னு கிடையாது, எல்லாம் அந்த 1/2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க தான் இருக்கும். எந்த நேரமானாலும் வந்து கூப்பிட்டு போவாங்க. கூப்பிடுவானா போயிட்டு காலையில் வருவாங்க. என்னம்மா நான் கேட்பேன், என்னம்மா எப்படிம்மாண்ணா, எப்போ ஈஸியாக இருந்துச்சுப்பா பிரசவம் அப்படின்னு. சில நாள் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா அப்படின்னு. சில நாள் நான் கை போட்டு தாப்பா எடுத்தேன் அப்படின்னாங்க. எப்போ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு 1/2 பாட்டில் ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்து நம்ம குடிக்காட்டுன்னு நினைக்காதுங்க. அந்த அந்த கலாச்சாரம், அங்குள்ள கலாச்சாரம் குழந்தை பெற்றவங்களுக்கே பிராந்தி கொடுக்கும். குழந்தை பெற்று எடுக்கக்கூடியவங்களுக்கு அதுக்காக குவார்டரும் ஆஃபும் ஃபுல்லுன்னு குடகுடமாக வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பாட்டில் வாங்கி வச்சாங்கன்னா ஒரு 25 ml இல்லைன்னா 50 ml சொல்லி இதை அவங்களுக்கு ஊற்றி கொடுப்பாங்க. அதை குடின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சரீரத்துக்கு அந்த சூடு வேணும். ஏன்னா அது குளிர் பிரதேசம். அந்த குளிர் பிரதேசத்துக்கு அந்த குழந்தை பெற்று அப்படியே இருக்கும்னு சொன்னால் என்னாகும், தண்ணி வந்ததுக்கப்புறம் செத்து போயிடுவாங்க. அது சொல்லுங்க, தண்ணி வந்து செத்து போயிடுவாங்க. அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுனால அதை கொடுப்பாங்க. நாட்டுக்கோழி எடுத்துங்க, நாட்டுக்கோழி எடுத்து கொடுப்பாங்க. பல ரீதிகள் அதனால அதை கொடுப்பாங்க. சில நேரம் எங்கள் அம்மா கொஞ்சம் குடிப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க. அது வேறு சம்பவம். எங்கள் வீட்டில் குடிகாரன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்தார். அது வீட்டுக்கு தெரியாமல் குடிக்கிறது. நான் வரும்போது அந்த வாலிபத்துக்குள்ள வரும்போது நானும் குடிகாரனாலும் வீட்டுக்கு தெரியாமல் இருந்தேன், தெரிஞ்சு. அடுத்த சம்பவங்கள் அது வேண்டாம். அப்போ அந்த மருத்துவச்சிகிட்ட சொல்றாங்க, அவங்க மனையில உட்கார்ந்து இருக்கும் போதே ஆண் பிள்ளை என்று தெரியும் என்றால் அதை நீ கொலை செய்து விடும். இந்த 2 பேரும் தெய்வத்துக்கு பயந்தவர்களாக இருந்ததுனால அந்த குழந்தைகளை சாகடிக்கல, உயிரோடு விடுறாங்க. அந்த ராஜா கூப்பிட்டு கேட்கிறான், நீங்க என்ன செய்யறீங்க, நான் என்ன சொன்ன, என்ன செய்யறீங்க? அவங்கள எல்லாம் ஆண் பிள்ளையா இருந்தால் கொன்று போடும்படி சொன்னேனே, நீங்க உயிரோடு விட்டுருக்கீங்களே, என்ன சொன்ன? அதுக்கு இங்க சொல்லுங்க, ஆண்டவனே, எபிரேய பெண்கள் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை. அவர்கள் மிகவும் உறுதியானவர்கள், மிகவும் பலன் வாய்ந்தவர்கள். அதனால அவர்கள் அந்த பிரசவ வலி வரும்போது நாங்கள் அங்கே போவதற்கு முன்பாகவே அவர் குழந்தையை பெற்றெடுத்து கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வித்தியாசமா தெரியல. ஏன்னா இன்னைக்கு போனா எல்லாம் சிசரிங் தான், சர்ஜரி சிசரிங். இன்னைக்கு வேற நார்மல் டெலிவரிலாம் ரொம்ப ரேர், ரொம்ப குறைவு. அதுக்கு ஒன்று டாக்டர்கள் படித்து வரான், அவன் சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுக்கு இந்த பணத்தை கொடுங்கிறது ஒரு பணி. இன்னொன்று சாப்பிட்ற ஆகாரங்கள், சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் சரியான ஆகாரங்கள் இல்லை. மூன்றாவது அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள், ஆடைக்கும் பிரசவத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஆடைக்கும் பிரசவத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஹைஹீல்ஸ் போடும்போது, டைட்டாய் ஜீன்ஸ்கள் போடும்போது, லெக்கின்ஸ்கள் போடும்போது அவர்கள் கர்ப்பப்பைக்கு பிரச்சனையை உருவாக்குகிறது. நான் சொல்லலைங்க, நான் சொல்லலை. ஆமா, ஆராயக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இதுதான் கம்ஃபர்டபுளா எனக்கு இருக்குதுங்க அப்படிம்பாங்க. இது அவர்களுக்கு பின்னால் பிரச்சனை உருவாக்குகிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. பழைய நாட்கள் அந்த பிரச்சனைகள் இல்லை, ஆனால் சமூகமால் அந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த காட்டுவாசிகள் பல இனங்கள் உண்டு. அதுல ஒரு இனம் இந்த குழந்தையை பெற்றுக்கொள்றத பார்த்தீங்கன்னா வினோதமாக இருக்கும்.
அவர்கள் ஊருக்கு வெளியில இது மாதிரி ஒரு அவங்க இருக்கலாம் மலைப்பகுதிகளில் தான் இருப்பாங்க. அந்த மலையிலேயே இந்த மாதிரி ஒரு தளமான இடத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருக்கும் வெளியில அந்த இடத்துல ஒரு சின்ன குடிசை தான் போட்டு வச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய பிரசவ வலி வந்துவிடும் என்று சொன்னால் 2 பெண்கள் அந்த வலி வந்தோட இந்த பக்கம் நம்ம கட்ட அளவுன்னு வச்சுக்கோங்க. அந்த கட்டத்திலிருந்து கட்டணம் ஒரு 40 அடி வச்சுக்கோங்க. ஒரு 40 அடி 50 அடி இழுத்துட்டு ஓடுவாங்களாம் 10 தடவை. அவன் நடக்கிறாளோ இல்லையோ இவங்க இழுத்துட்டு ஓடி அங்க இருக்கிற குடிசையில போட்டு கதவை அடைச்சு வச்சுருவாங்க. குழந்தை சத்தம் கேட்டா மட்டும் போய் திறப்பாங்க. குழந்தை சத்தம் கேட்டா மட்டும் போய் திறப்பாங்க. குழந்தை சத்தம் கேட்டு திறப்பாங்க. போயிடுவாங்க. அந்த பொம்பளைங்க மறுநாளே மறையாடுவாங்க. குழந்தை பத்த அந்த பெண்கள் மறுநாள் எனக்கு தொழில் அது. ஒரு மாசம் குழந்தை ஆயிடுச்சுன்னா குழந்தைய பின்னாடி கட்டி போட்டுக்குவாங்க. குப்பட்டான்னு சொல்றாங்க. அது மாதிரி குழந்தைங்க பின்னாடி போட்டு மறையாது. அந்த அளவுக்கு பலனா இருந்தார்கள். அப்ப அதைத்தான் இவங்க சொல்ற, நாங்க போறதுக்கு முன்னாடி எபிரேய பெண்கள் குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதனால அந்த குழந்தையை நாங்க ஒன்னும் செய்ய முடியல. அப்படி அவர்கள் பெற்றெடுத்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அப்படி அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடினமான வேலை. நிக்கிறதுக்கு நேரம் கிடையாது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு கடினமா வேலை செஞ்சாங்க. அதனால அவர்கள் சுகப்பிரசவங்கள் இருந்தது. ஆனா இந்த நாள்ல எப்போ அவங்க கன்சீவ் ஆகுறாங்க, எப்போ மாசம் ஆகுறாங்கன்னு தெரியுதோ அதுல இருந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு வேலை செய்யாத. ஆமா, அப்போதான் நீ டாக்டருக்கு காசு கொடுக்க முடியும். வீட்டுல இருக்கவங்களும் சொல்லுவாங்க, டாக்டரும் சொல்லி அனுப்புவாங்க. ஒரு வேலை ஏன்னா வீட்டுல வேலையெல்லாம் வளைஞ்சு வேலையை செய்து ரொம்ப கடினமான வெயிட் தூக்குற வேலை மட்டும் செய்யாதபடி எல்லா வேலைகளும் செய்ய வேண்டும். குனிஞ்சு வளர்ந்து செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் செய்யும் போது அவருடைய பிரசவம் லகுவாய் இருக்கும். இது பழைய ஆட்களுக்கு தெரியும். வேலைக்கு போயிட்டு வந்து குழந்தைய பத்திட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. வயல் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுல வந்து குழந்தைய பத்தவங்க எல்லாம் இருக்கு. இன்னைக்கு டாக்டரும் வேலை செய்யப்பான்னு சொல்லிடுவான். குடும்பத்துல இருக்கிறவங்களும் வேலை செய்யாத அப்படின்னு அதை சாப்பிட்டு கொழுக்க வச்சுட்டு அப்புறம் அரசுக்கிட்டு தான் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. வேலைகளை செய்ய வேண்டும். அதுக்காக பெரிய பாறாங்களை தலை மலம் மேல ஏறுறது. முடிந்த வேலைகள் அத்தனையும் செய்யும் போது லகுவாயிருக்கும். இது இஸ்ரவேல் பெண்களுக்கு அது இருந்தது. எபிரேய பெண்களுக்கு இந்த சம்பவம் நடந்தது, அது இருந்தது. ஏன்னா அவர்கள் கடின உழைப்பாளிகள். அதுக்கப்புறம் ராஜா பார்த்தா இந்த பிள்ளைகளை யாரும் உயிரோட வைக்கக்கூடாது, இந்த பிள்ளைகள் எல்லாம் சாகடிக்கும். இங்க இருக்கக்கூடியதான படைத்தலைவனுக்கு கட்டளையிட்டால் அதே போல படைத்தலைவர்கள் போய் சேவகர்களை கூட்டு போய் ஆண் பிள்ளையா இருந்தால் அதை சாகடிச்சிட்டாங்க. ஆனா இந்த பிள்ளை அது அழகாய் இருந்தது. அதோடு மாத்திரமல்ல, அவள் தான் பெற்ற குழந்தைய மற்றவங்கள்ட்ட ஒப்பு கொடுக்க விரும்பி இருக்க மாட்டா, கொலைக்கு ஒப்பு கொடுக்க விரும்பி இருக்க மாட்டா. இந்த குழந்தையை அவள் வளர்த்தெடுத்தாள். அந்த 1ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. லேவியின் குடும்பத்தாரில் இந்த லேவி என்பது விசேஷித்த ஒரு குழு. நமக்கு தெரியும், ஆசாரியர்களிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட, யூதாவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்றுதான் லேவி. அந்த லேவியின் குடும்பத்தில் பிறந்தான ஒரு குழந்தை அழகா இருக்குது. இந்த தாய்க்கு பரிவு வருது. 3 மாசம் மறைச்சு வைக்கிறா. அதுக்கு மேல அந்த குழந்தைய மறைச்சு வைக்க முடியல. இதுக்கப்புறம் வந்தானா அந்த குழந்தைய பார்த்து என்ன செய்வான்? சாகடிச்சிருவான்.
இதனால அவள் என்ன செய்யறதுங்கிறத யோசித்தா, என்ன செய்யறதுங்கிறத நினைத்தா. மூன்றாவது பாவம், ஒழுத்து வைக்க கூடாமல், ஒழுத்து வைக்க முடியல கூடாமல் நாணல் பெட்டியை எடுத்து, பிசனுக்குன்னா இன்னும் இருக்கிற வாட்டர் ப்ரூஃப்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாட்டர் ப்ரூஃப் என்னென்னவோ போடுறாங்க இல்லையா, வாட்டர் ப்ரூஃப் நடவுனா அது ஒழுகாதுன்னு சொல்லுவாங்க. வாட்டர் ப்ரூஃப் கூடு அன்னைக்கு இருந்தது என்னது, கீழும் பிசினும். கீழ் என்றால் தார், வேற ஒண்ணு இல்லை. பிசின் என்றால் பசை, அதுக்குரிய பசை இன்னைக்கு இருந்திருக்கு. தாரை எடுத்து பசை எடுத்து அந்த பெட்டியை நல்லா பூசி அதுல பிள்ளையை படுக்க வச்சு, ஆமா, நதியோரம் இருந்த நாணல்ல போய் வச்சுட்டு, நதியில முதல இருந்திருக்கலாம், பாம்பு இருந்திருக்கலாம், விஷ வீரனெல்லாம் அதுல இருந்திருக்கலாம். அதெல்லாம் யோசிக்கல. இங்க இருந்து என் பிள்ளை கொலை செய்யப்படுறத காட்டிலும் கண்காணாம ஆத்திலையாவது போயிட்டு கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கிறா, ஆத்துல விட்டான். ஆனா அதை அப்படியே கொண்டு போய் போடல. அந்த பிள்ளைக்கு என்ன பாதுகாப்பு வேணும் அதை பார்த்தா. தண்ணியில விட்டா தண்ணி அப்படியே மேல அந்த பிள்ளை என்ன செய்யும், செத்து போயிடும், இது முங்கிரும். அப்படிங்கிறதுனால அந்த பிசனும் கீழும் எடுத்து அதற்கு உள்ளும் நல்லா வெளியிலும் பூட்டி தண்ணீர் உள்ளே போகப்படாதபடி பாதுகாப்பு செய்து அதை கொண்டு போய் சில விட துணியில கூட சுத்தி இருப்பான். இது செஞ்ச துணியில சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும், சுத்தி கொண்டு போய் தண்ணியில விட்டு. இப்ப அவளுடைய அக்கா தூரத்துல இருந்து அதை பார்த்து கொண்டே இருக்கு. இந்த குழந்தைக்கு என்ன நேரிடுகிறது, இந்த குழந்தைக்கு என்ன நடக்கிறதுங்கிறத அவருடைய சகோதரி மிரியாம் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ இந்த நதிக்கு அந்த தேசத்துடைய இளவரசி குளிக்கும்படியாய் கடந்து வருகிறார். இது அன்னைக்குரிய கலாச்சாரங்களாய் இருந்திருக்கலாம். ராஜாக்கள் குளிப்பதற்கு அரண்மனை இருந்தாலும் அந்த சில குளம் சில ஆறுகளை வைத்திருப்பாங்க. அதில் பொழுதுபோக்கு கண்கள் குளிச்சுட்டு போவாங்களா இருக்கும். அதுக்காக பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க. அது மாதிரி இங்கே அவள் ராணி வர்றா குளிக்கிறது. வரும்போது பிள்ளைகளுடைய அழுகை சத்தம் கேட்கும். அழுகை சத்தம் கேட்கும்போது இந்த அழுகை சத்தம் எங்க வருது சேரும்போது அந்த நாணல் புதற்குள்ளாய் இருந்தான்னு வரும். சில வேளை தண்ணீரை விட்டுருந்தா அதை அப்படியே அரைச்சிட்டு போயிடும். ஆனா நாணலுக்குள்ள வச்சதுனால அதை எது எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் யாரு பார்த்தவங்களும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு. நமக்கு பார்த்தா அந்த கூவத்தை தான் பார்க்கணும். அந்த அந்த கோயம்பாடுல இதுல நாணல்லாம் முளைச்சிருக்காது. வேற அந்த வேற ஒரு ஆற்று மூடி கிடக்கும். ஆகாய தாமரை தான் இன்னைக்கு அந்த ஓனாஞ்சிருப்பான் இருக்கான்னு தெரியும். இல்ல, நல்ல ஆறுகள்ல போய் பார்த்தோம்னா ரெண்டு பக்கம் நாணல் முளைக்கும். அந்த நாணல் மீன்கள் இருக்கும். அதை மனசு சேரும் சகதியும் ஆகி கிடக்கும். பல அந்த இடத்துல போய் இதை வச்சுட்டு வந்ததுனால அந்த குழந்தை அந்த இடத்த விட்டு பெட்டியோடு போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால அவ கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறா. இளவரசி வாரா, அவளுக்கு சத்தம் கேட்டது. சத்தம் கேட்ட உடனே அது என்னன்னு போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ற. இந்த குழந்தை எடுத்து வந்து பார்க்கும்போது சொல்றாங்க, இது எபிரேய பிள்ளை. வேலுயா. ஏற்கனவே முதல் வசனத்துல பார்த்த அந்த குழந்தை அழகுள்ளதா இருந்தது. இப்ப அந்த இளவரசி பார்த்த உடனே இவளுக்கு இந்த குழந்தைய பார்த்தோன்னா ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா அழகா இருக்குதே குழந்தை அப்படின்னு சொல்லி அழகா இருக்கு. ஆமா, பிறந்தவொடனே எல்லா குழந்தையும் அழகாத்தான் இருக்கு. அது வளர வளரத்தான் நம்ம பழமொழி சொல்லுவாங்க, வளர வளர கழுத போல ஆச்சரியமோன்னு சொல்லுவாங்க பழமொழி. பார்க்கும்போது எல்லா குழந்தையும் அழகா தான் தெரியும். எந்த பிறந்த குழந்தைய பார்த்து அழகா இருக்கு. அது வளர வளர
சரி, அது எப்படி இருக்கு, அது இருக்கு. அந்த குழந்தைய தூக்குறா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சின்ன குழந்தை. அந்த குழந்தைய தூக்குன உடனே மிரியாம் அந்த ராணிகிட்ட, ஏன்னா ஒரு பெண், குழந்தை, அந்த ராணிகிட்ட போறது தடை இருந்திருக்காரு. ஆனா இருந்தாலும் அங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவ குளிக்கும்படியாய் போயிருக்கு. இந்த பகுதிக்கு அனுமதி இல்லை. தடை செய்யப்பட்ட பகுதி, ரிசர்வ் ஏரியா, போக முடியாது. போயிருக்கலாம். போய் அவ சொல்றா, இந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்க்கறதுக்கு நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வரட்டான்னு. இந்த ராணி கேட்கல, இவன் கேட்கிறான். அவ சொன்னா, ஓ, இவ சொல்றதும் ஒரு சிறந்த காரியம்தான். நம்ம வீட்டுல போய் வச்சிருந்த குழந்தை என்ன செய்ய முடியாது, வளர்க்க முடியாது. சரி, நீ சொன்னபடி செய் அப்படின்னு. இவன் நேர போய் உங்க அம்மாவே கூப்பிட்டு, லேலுயா, உங்க அம்மாவே கூப்பிட்டு வந்த ராணி சொல்றா, இந்த குழந்தைய நீ எனக்காக வளர்த்து கொடு. இந்த குழந்தை நீ வளர்க்கறதுக்கு உனக்கு நான் சம்பளம் தரேன். பெத்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு சம்பளம் வாங்கின ஒரே ஒரு ஆளு மோசைக்கு அம்மா தான். அது வேற ஆள் மோசைக்கு அம்மா சொல்லுங்க, இந்த பிள்ளைய எனக்காக நீ வளர்த்து கொடு. இதை வளர்ப்பதற்குரியதான பொருள்களையும் சம்பளத்தையும் உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று அவர் சொல்றார். மிகுந்த மகிழ்ச்சியோட அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு வந்து வளர்க்க. இந்த குழந்தைக்கு அந்த ராணி பெயர் வைக்கிறா மோசே என்று சொல்லி. மோசே என்றால் நீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். இவன் தண்ணீர்ல இருந்து எடுக்கப்பட்டதுனால மோசைக்கு பெயர் வச்சது யாரு? எகிப்து தேசத்துடைய இளவரசி. அவதான் பேர் வைக்கிறா, பெற்றவங்க பேர் வைக்கல. இதே பேரினால்தான் தேவனும் அவனை அழைத்தார், பெற்றோரும் அவனை அழைத்தார்கள். நீயும் நானும் கூட இந்த பேர்ல தான் அழைச்சு மோசே என்று சொல்லி. அது வளர்த்தா குறிப்பிட்ட நாள் வந்தது, அரண்மனையில கொண்டு போய் விட்டார். இப்போ இவள் இந்த 3 மாத குழந்தையில இப்ப திரும்ப வீட்டுல வந்து வளர்க்கிறார். யாருக்கு பயந்து வளர்த்திருக்கணும் இவா? யாருக்கும் பயப்படாத. அந்த தெரு முழுதும் சுத்தி தலைஞ்சிருப்பான். இவ வேலை கூட போயிருக்க மாட்டாது. மெட்டர்னிட்டி லீவ் கிடைச்சிருக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் கிடைச்சது என்ன, இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன் தெரியுமா? ராணியினுடைய குழந்தைய வளர்க்கிறா. ராணியினுடைய குழந்தைய வளர்க்கறதுனால இவளுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ராஜ மரியாதை கிடைச்சிருக்கு. அது ராணி குழந்தைய வளர்க்குறாப்ப அவளுக்கு வேலை சொல்லக்கூடாது சொன்னா ராணிகிட்ட போட்டு கொடுத்துருவா. இன்னைக்கு இந்த வாடகை தாய்ங்கிறது ரொம்ப பிரபலமாய் ஒதுக்கின்றது. வாடகை தாய்ங்கிறது சென்னையிலே நிறைய இருக்கு. வாடகை குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள், பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது காரணம் என்னென்றால் காலதாமதமாய் திருமணம் ஆவதும் காலதாமதமாய் குழந்தையை பெற்றுக்கொள்கிறவங்களை தள்ளி போடுவதனால குழந்தைகள் இல்லாமல் போயிடுது. திரும்ப அவங்க கருத்தரப்பு மையத்துக்கு போறாங்க. அங்கேயும் பார்த்து நீங்க வேறொரு வாடகை தாய் பார்த்தோன்னா இந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அதுக்கு சில வழிமுறைகள் உண்டு, அதை செய்யறாங்க. இந்த வாடகை தாய் பெற்றுக்கொள்ளும் போது அவளுக்குரிய பராமரிப்பு முழுவதும் அந்த மருத்துவமனையை எடுத்துக்கொள்ளுமா. ஏன்னா மருத்துவமனை அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபேமிலியில இருந்து பல லட்சங்களை வாங்குது. குழந்தை பெற்றோர்கள் பல லட்சங்களை வாங்கி இந்த 10 மாதத்துக்கு உங்களுக்கு தேவையான அத்தனை காரியங்களும் அந்த மருத்துவமனை செய்து கொள்கிறது. இல்லை அந்த குடும்பம் வசதியானவர்கள் என்றால் அவர்கள் வீட்டுக்கு இந்த பெண்ணை அனுப்பி வச்சு அங்கு தனியாக இருக்கிற மருத்துவர்களை வைத்து அங்கே பார்த்து கொள்றாங்க. இல்லை குழந்தை பிறந்த உடனே கூடுமான வரைக்கும் சிசேரிங் தான். ஏன்னு சொன்னா அவங்க அந்த நேரம் பார்த்து வேணும்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு குழந்தை பிறக்கணும்பாங்க. இதனால அவன் என்ன செய்யறான், டாக்டர் சரியா ஆப்ரேஷன் பண்ணி 9 மணிக்கு எடுத்து கையில் கொடுத்து 4 நட்சத்திரம் நேரம் பார்த்து எடுக்கிறாங்க. இதோடு இந்த குழந்தை பெற்றுக் கொடுக்கிற சமூகம் முடிந்தது. இந்த குழந்தை ஆணா பெண்ணா, கருப்பா சிவப்பா
இது யார் வீட்டுக்கு போகிறது ஒன்றும் தெரியாதவங்க பெற்றுக் கொடுக்கறதோட சரி அவன் கொண்டு போயிடுவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு பணம் பேசியிருப்பாங்க, 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி பணங்களை பேசியிருப்பாங்க. அதை வாங்கி கொண்டு உங்கள் வீட்டுக்கு போயிடும். அவ்வளோதான் இந்த வாடகை தாய். சென்னையில் நிறைய இருக்கா, சில பிரச்சனைலாம் வந்து கிடந்தது நிறைய அங்கே வாடகை தாய். கர்த்தர் நமக்கு அதை அனுமதிக்க மாட்டார். கர்த்தத்தின் எனக்கு கர்த்தர்கள் வர்றது, கர்த்தர் நமக்கு ஏற்ற வேலைகள் அது கொடுப்பார். நம்ம பிள்ளைகளை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மை நடத்துவார். சரி, அது அப்படி இருக்கு. இப்போ இங்கே வரும்போது இந்த தண்ணீரில் போட்டவங்க அந்த குழந்தைய எடுத்து இப்போ தாய் கையிலே கொடுத்தாங்க. தாய் அதை வளர்த்து எடுக்கிறாள். வளர்த்து எடுக்கும்போது அதுக்கு மோசே என்று இவள் பெயர் வைக்கக்கூடியவளாய் இருக்கிறாள். இப்போ இந்த 3 மாதமும் குழந்தைக்கு என்னன்னு தெரியாது. பெற்றவர்கள் எப்படி இருந்து வளர்த்துருக்கணும் அந்த குழந்தைய? பயந்து பயந்து எப்போ எனக்குமா இந்த 3 மாசம் பாதுகாத்தையான சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து தண்டனை கிடைக்கலாம், இவனையும் சாகடிச்சிருவாங்கன்னு சொல்லி பயந்து பயந்து வளர்த்த நாட்களாக இருந்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட நாட்கள் தாண்டினது. இப்போ சமாதானத்தோடு கூட என்னுடைய குழந்தையை தோளில் சுமந்து கொண்டு போற இடத்துலலாம் காமிச்சுக்கிட்டு இருக்காது. யார் குழந்தை? என் குழந்தை தான். இந்த ராணி ஓண்ட கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, ராணிக்கு தான் வளர்க்குறேன். ராணி குழந்தை உன் குழந்தைங்கிற? ஆமா, என் குழந்தை தான். ராணி குழந்தைங்கிற? ஆமா, ராணி குழந்தை தான். இதுல எது உண்மை? 2 உண்மை. ராணி குழந்தை? ஆமா, ராணி குழந்தை. உன் குழந்தை? ஆமா, என் குழந்தை. நீ பால் கொடுக்குற, என் பிள்ளைக்கு நான் பால் கொடுக்குறேன். ஆமா, நீ ராணி குழந்தைங்கிற? ஆமா, ராணி என்ன வளர்க்க சொல்லியிருக்காங்க, நான் வளர்க்குறேன். இது ஏன் இந்த சம்பவம் இப்படி நடந்தது? ஏன் இந்த சம்பவம்? எல்லா பிள்ளைகளையும் அநேக ஆண் பிள்ளைகள் செத்து போகும்போது மோசே மட்டும் உயிரோடு இருந்ததுக்கு காரணம் அந்த ஆற்றிலும் வேறு ஏதோ மிருகங்களுக்கு போய்விடாதபடி ராணியினுடைய கண்களில் தென்பட்டதுக்கு காரணம் என்ன? அந்த ராணியினுடைய கண்களிலே தயவு கிடைத்ததற்கு காரணம் என்ன? இதே தாயாரை வளர்க்கும்படி அந்த குழந்தை ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் என்ன? இதெல்லாம் திடீரென்று நடந்த சம்பவம் அல்ல. அல்லேலூயா! திடீரென்று நடந்த சம்பவம் அல்ல. தேவன் முன்குறித்த ஒரு காரியம். தேவன் முன்குறித்த காரியம் இது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் அவங்க அடிமையாகி இருக்கிறாங்க. 400 வருடம் தாண்டி அவங்க வெளியில வரணும். இந்த வெளியில வரணுங்கிறதுக்காக என்ன செய்யறது? திடீரென்று ஒரு நபரை கொண்டு வர முடியாது என்று சொல்லி மோசேயை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா! லேவியர் சந்ததியிலிருந்து மோசேயை ஏற்படுத்தினார். அதனாலதான் அவனை 3 மாதம் காக்க வச்சது மாத்திரம் இல்லை, அவனுக்குரிய பாதுகாப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, அவனை ஒரு அரசனாய் அங்கே மாற்றினார். இளவரசுக்குரிய மகனாய் மாற்றப்பட்டவன். சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறினவன் அவன். சகல சாஸ்திரங்களிலும் என எகிப்திய கலை சிறந்த கலை, அதிலெல்லாம் கற்று தேறினவன். 40 வருடம் அரண்மனை வாழ்க்கையிலே இருக்கும். அதற்கு பின்பு இந்த அரண்மனை சொகுசான வாழ்க்கை இவனுக்கு சரியல்ல என்று சொல்லி தேவன் அங்கிருந்து இவனை பிரித்து வெளியிலே கொண்டு போகிறான். 40 வருடங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். 40 வருடங்கள் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை. எல்லா விதமான அந்த சாஸ்திரங்களையும் தந்திரங்களையும் மந்திரங்களையும் கற்றுக்கொண்டவன். செல்வாக்கு மிகுந்த ஒரு பகுதியில் இருந்தவன். வல்லரசாகிய பார்வோனுக்கு பேரன்னவன். இதனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருந்தவன் 40 வருடங்கள் மாடு மேய்க்கக்கூடியவன் ஆகியிருக்கிறான். வனாந்தரத்தில் துணைக்கு ஆள் இல்லாதபடி
ஆடுகளோடு பேசிக்கொண்டு, மரங்களோடும் மலைகளோடும் பேசிக்கொண்டு கைவிடப்பட்ட நிலைமையிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். எப்போ ஒரு முறை அவன் மாமனார் எத்திரோவை சந்திப்பான், பேசுவான், அவ்வளவுதான். மற்றபடி அவனுடைய வேலை எல்லாம் அனாந்தர வாழ்க்கை. 80 வருடம் இருந்தது. இப்பொழுது கர்த்தர் அவனை எகிப்துக்கு அனுப்புகிறார். அதுவும் பல காரணங்களை சொல்லி தடை செய்து நிற்கிறார். கர்த்தர் அங்கே அனுப்புகிறார். இந்த வாரம் இந்த ஜனங்களை மீட்டெடுத்துக் கொண்டு வெளியிலே செல்லும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார். என்றைக்கு 400 வருடம் முடிந்ததோ அன்றைக்குத்தானே அந்த ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியிலே வந்தார்கள். எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் திரும்ப போறான்? 40 வருஷம் திரும்ப ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தி கொண்டு வர. கடைசியில் ஒரு சில வருஷங்கள் மாத்திரம் யோசுவா நடத்துகிறார். மற்ற நாட்கள் எல்லாம் மோசே தான் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அவன் 120 வருடங்கள் அவனுடைய ஆயுசு. எல்லா வசதியோடு 40 வருஷங்கள் வைத்திருந்தார். இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கும்படியாய் ஆடுகளை மேய்த்தால் தான் ஜனங்களை மேய்க்க முடியும் என்றுதான் அந்த எண்ணத்தில் ஆடுகளை மேய்க்கும்படியான காரியத்தை கற்றுக் கொடுத்து 40 வருஷம் அவனை பக்குவப்படுத்தினார். அவனை செதுக்கி எடுத்தார், அவனை உருக்கி எடுத்தார். திரும்ப கொண்டு வந்து இந்த ஜனங்களோடு விடுகிறார். அப்படியே விட்டிருந்தாருன்னு சொன்னா இவனே ஜனங்களை வெட்டி போட்டிருப்பான். ஏன்னா ஜனங்கள் அந்த அளவுக்கு நல்ல ஜனங்கள், இஸ்ரவேல ஜனங்கள். இவனே அந்த ஜனங்கள் எல்லாம் வெட்டி போட்டிருக்கான். அந்த அளவுக்கு பொறுமையுள்ளவனாய் மாற்றும்படி ஆடுகளின் பின்னே அலைய வைக்கும். ஆடுகளின் பின்னே அலைந்தான். இப்ப 40 வருடம் அந்த ஜனங்களை இவன் வழி நடத்தி கொண்டு வருகிறான். ஜனங்களை தன் சொந்த உயிரை போல் அவன் நேசிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்றாரு, மோசே நீ கொஞ்சம் ஒதுங்கிக்கப்பா, இந்த ஜனங்களை நொடியில் அழிச்சிடுறேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குறேன். அவன் சொல்றான், உடனே கீழே படுத்து அழுது, இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்தால் மன்னியும், இல்லாவிட்டால் என்னுடைய பெயரையும் ஜீவ புஸ்தகத்தை திருக்கி போடுவேன், நானும் உன் கூட வர்றதுக்கு விரும்பல. ஜனங்களை தன்னுடைய உயிரை போல நேசித்து அந்த பக்குவப்படுத்துறதுக்காகத்தான் கர்த்தர் ஆடுகள்ல கொண்டு போய் விட்டார் 40 வருஷம். நம்மளையும் கூட அநேக நேரங்கள்ல எப்படி ஒரு 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 பிரச்சனையான காலகட்டத்தில் கொண்டு போவது, ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நம்மையும் கொண்டு வழி நடத்துவது உண்டு. ஒரு பாரமான காலகட்டத்திற்கு உன்னையும் என்னையும் வழி நடத்துவது உண்டு. காரணம் என்ன தெரியுமா? நம்ம அழிந்து போகணுங்கிறது இல்லை, நாம் திரும்ப வரக்கூடிய நாட்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி இங்கே சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியா இந்த காரியங்களை அழகான குழந்தை ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். எங்க அழகு இருக்கிறதோ அங்க ஆபத்தும் இருக்கிறது. நல்ல பாம்பு பார்க்கறதுக்கு அழகாத்தான் இருக்கும். நல்ல பாம்பு தூக்கி மடியில போட்டுக்கிற முடியுமா? தூக்கி பைக்குள்ள வச்சுக்கிற முடியுமா? கூட பார்க்க அந்த பழைய செட்டுல அந்த பிரிக்கல் அப்படியே இருக்குது, அதில் கருணாகம் இருக்குது. நடக்கும் போதே அதுக்குள்ள கருணாகம் இருந்தாங்க. நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம், இப்பவும் கருணாகம் இருந்துகிட்டு தான் இருக்கான். வெளியில உள்ளே கொலாத்தி அது என்னைக்கு காலி பண்ணோமோ அன்னைக்கு. அந்த நம்ம பாம்பு பார்க்கறதுக்கு அழகாத்தான் இருக்கும். ஆனா அது வாய் நிறைய என்ன வச்சுக்கிட்டு இருக்குது, விஷத்தை வச்சுக்கிட்டு, எப்போ கட்டுன்னு தெரியாது, எப்போ அடிக்குன்னு தெரியாது. அப்ப எந்த இடத்தில் அழகு இருக்கிறதோ இந்த இடத்தில் ஆபத்து உண்டு என்பதை நாம் அறிந்து ஆபத்தான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை ஞானத்தோடு நடக்க கிருபை செய்கிறார், ஞானமாய் நடக்க கிருபை செய்கிறார். ஞானத்தை கொண்டு கர்த்தர் நம்மை ஒரு பூர்ண சமாதானத்திற்குள்ளாய் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சமாதானத்திற்குள்ளாய் கொண்டு போகும்படி மோசேயை பயன்படுத்தினார்.
அதுக்காக மோசேக்கு முதலாவது ஒரு சமாதானத்தை கொடுத்தார். மோசையை முதலாவது அவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். மோசையினுடைய பிறப்பே கர்த்தருடைய திட்டம். மோசே தான் இந்த ஜனங்களை அந்த திரும்ப கொண்டு வரணும், மீட்டெடுப்பார்கள் என்று சொல்லி, அப்படி மீட்டெடுக்கிறதுக்கு உடனே கொண்டு வராதபடி ஏறத்தாழ 80 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த திட்டத்தை வகுக்கிறது. 80 வருஷத்துக்கு முன்னாடியே மோசை பறக்கிறான். 40 வருஷம் ராஜ வாழ்க்கை, 40 வருஷம் ஆடுகளோடு ஆடுகளாய் அனாந்தர வாழ்க்கை. இப்ப 80 வருஷம் முடிஞ்ச உடனே நிறைய ஜனங்கள் அந்த துன்பத்துல இருந்து 400 வருடம் பட்ட பாடுகள் வேதனைகள்ல இருந்து மகிழ்ச்சியோடு வெளியில கடந்து வர்றாங்க. அதுக்கு பின்னாடி வந்த சமம் அது வேறு. ஆனா எகிப்துல இருந்து வெளியில வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியோடு 40 வருஷம் 400 வருஷம் அடிமையாக இருந்துட்டோம், நம்ம அடிமையெல்லாம் மாறி போச்சு, சுதந்திரத்தோடு கூட தைரியத்தோடு பலத்தோடு மகிழ்ச்சியோடு அங்கிருந்து எல்லா பொருளோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சமாதானம் எப்படி கிடைக்கிறது? மோசையை கொண்டு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த மோசையினால் எப்படி வந்தது? மோசே பார்வோனிடத்துல தேவன் பேசும்படி எதெல்லாம் சொல்லுகிறாரோ அதன்படி ஞானமாய் செயல்பட்டான். அல்லேலூயா! ஞானம் அவனை உயர்வான இடத்திலே நிறுத்தினது. இந்த ஞானம் இஸ்ரவேல் ஜனங்களை அழகாய் ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஒரு சமாதானத்தோடு கொண்டு போனது. அல்லேலூயா! திரும்ப அவர்களை கொண்டு போய் அது கானானிலே சேர்த்தது, அது வேறு சம்பவம். அப்படி என்றால் இதனால ஒரு சமாதானத்தோடு நம்மை நடத்தும்படி கர்த்தர் ஞானத்தை, இந்த ஞானங்களை பின்பற்றி நம்ம நடக்கும்போது தொடர்ந்து கர்த்தர் நம்மை பொறுப்படுத்தி நடத்த ஒரு போதுமானது. எல்லா கண்களை மூடுவோம்.